வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பற்றி திரும்ப 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 நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சார், இதை சேரலாமா? இதில் சேர்ந்தால் ஃப்யூச்சர் இருக்கா? இதில் சேர்ந்தால் மறுபடியும் பேங்க் எம்ப்ளாயாக மாற முடியுமா? இதில் சேர்ந்தால் கேஷியர் ஆகலாமா? இதில் சேர்ந்தால் மேனேஜர் ஆகலாமா? எத்தனை மாதத்தில் ஆகலாம்? எத்தனை வருஷத்தில் ஆகலாம்? அப்படின்னெல்லாம் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் இது மாதிரி அது ட்ரைனிங் ஒன்று போகணுன்னு சொல்கிறாங்க சார். ட்ரைனிங் போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க சார். இதை நம்பலாமா சார்னு கேட்குறாங்க. இந்த ட்ரைனிங்குன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நண்பர்கள் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கிறதுனால இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக போடுறேன். இந்த ட்ரைனிங் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வேகன்சி இருக்கும்போது போஸ்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரைனிங்கிறது வேறு, இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது பேங்க்குக்கும் ட்ரைனிங் சென்டருக்கும் சம்மந்தமே இல்லை. யாரோ பேங்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க, ஒரு ட்ரைனிங் இது. அவங்களுக்கு இவங்களுக்கு எதாவது சம்மந்தமாக இருக்கா? இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை. பேங்க்கு ட்ரைனிங்கை நடத்துகிறதே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்குக்கு கோச்சிங் கொடுக்குறோம், ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு குரூப்பு கிளம்பியிருக்கு. அவங்க அது மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் போய் மாட்டிக்காதீங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சு வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க கேரண்டியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும்போது உங்களுக்கு போஸ்டிங் போடுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அது மாதிரி ட்ரைனிங் போயிட்டு அவங்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, பணத்தையும் தொலைச்சிட்ருக்காங்க. அதனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரைனிங்கு எதுக்கும் போகாதீங்க, காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வேலை கிடச்சி போஸ்டிங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் போனால் அதுக்கு நீங்கள் போகலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் போஸ்டிங்கே கொடுக்காம நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு வாங்க, நாங்கள் போஸ்டிங் கொடுக்குறோன்னா அதுக்கு போகாதீங்க, அதை நம்பாதீங்க. கண்டிப்பாக அப்படி அவங்க பண்ணுறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேகன்சி வரும்போது போடுறான்னு சொல்லிடுவாங்க, போடவே மாட்டாங்க. ஸோ இது அனுபவத்தில் இருந்தால் சொல்ல, என்னுடைய அனுபவம் இல்லை, நான் பழகினுடைய நண்பர்களுடைய அனுபவம். அவங்க சொல்லி தான், அதனால தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். நானும் ஒவ்வொரு பேங்க்குக்காக ஒவ்வொரு பிரான்ச்சுக்காக போய் இதை விசாரிக்கிறதெல்லாம் இல்லை. 1-2 இது தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிச்சு வந்துட்டு HDFCயில் கேட்டேன், அவங்க சொன்னாங்க. ICICIயில் கேட்டேன், அவங்களும் சொன்னாங்க. இது மாதிரி சிலவங்க சொன்ன விஷயத்த கூட்டி கழித்து என்னென்ன வரும், என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற வெளியுறத்து புரிஞ்சுக்கிட்டு அதில் போய் பணம் கட்டி ஏமாந்தவங்க இருக்காங்க. அவங்க சொன்னது ஜாப்புக்கு போயிட்டு 2 நாள் போயிட்டு வந்துட்டு ட்ரைனிங் போனால் தான் சார் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். முதல்ல ஜாப் கொடுத்துட்டு பிறகு ட்ரைனிங் பண்ணால் நீங்கள் போகலாம். ஏன்னா 30,000-40,000 ரூபாய் கேட்குறாங்க ட்ரைனிங். அப்படின்னா போகலாம். நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஒரு நண்பர் கேட்டார், எப்படி சார் நீங்கள் நம்ப வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அது எப்படி சொல்கிறீங்கன்னு நான் என்னத்தை சொல்ல முடியும்? அனுபவத்தை தான் சொல்ல முடியும். மற்றவங்களுடைய அனுபவத்தை தான் நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியும். இது மாதிரி என் நண்பர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 40,000-50,000லாம் அது சாதாரணமான இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அப்படி கொடுத்தாலும் வேலைகள் கிடைக்காது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.